வெல்கம் டு ஜெயின் ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th standard accountancy chapter 3 sum number 5. Manan and Ramesh shared the profit and losses in the ratio of 3:2 and their capital on 1st April 2018 was Manan rupees 1,50,000 and Ramesh rupees 1 lakh respectively. And their current account shows the credit balance of 25,000 and 20,000 respectively. Calculate interest on capital 6% per annum for the year ended 31st March 2019 and show the journal entry. Okay. சம்மோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்? ஸோ கேல்குலேட், ஃபைண்ட் அவுட் அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்ம மெயினாக பார்க்கணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. இப்போ இங்கே கேல்குலேட் என்ன கொடுத்துருக்காங்க? கேல்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 6% per annum. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எவ்வளோ பர்சன்டேஜ்? 6%. அண்ட் அதுக்கு நம்ம என்ன எழுதணும்? ஜேர்னல் என்ட்ரி எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம கால்குலேட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா ஓப்பனிங் கேபிட்டலுக்கு கண்டுபிடிக்க போறோம். இந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்பவுமே ஓப்பனிங் கேபிட்டல் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். க்ளோசிங் கேபிட்டல்ல ஃபைண்ட் அவுட் பண்ண கூடாது. ஸோ ஓப்பனிங் கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் நம்ம யாரோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ண போறோம்? மன்னனோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபார்முலா என்ன? நமக்கு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் மன்னன் கால்குலேட் பண்ண போறோம். மன்னனோட கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளவு? 1,50,000 அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளவு? 6%. 1,50,000 இன்டூ 6/100. ஸோ கேன்சல் பண்ணா 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு. 15 இன்டூ 6 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 15 இன்டூ 6 மல்டிப்ளை பண்ணா 90 அண்ட் 2 ஜீரோ இருக்கு. அந்த 2 ஜீரோ போட்டோம்னா டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு? 9,000. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆஃப் ரமேஷ். ரமேஷோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணோம். அப்போ ரமேஷோட கேபிட்டல் எவ்வளவு? 1 lakh. 1 lakh இன்டூ 6/100. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் எவ்வளவு அமௌண்ட் இருக்கு? 1000 இன்டூ 6 6,000. அப்போ ரமேஷோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளவு? 6,000 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன எழுதணும்? ஜேர்னல் என்ட்ரி எழுதணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். ஏன்னா ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டலா இருந்தா மட்டும்தான் இது கேபிட்டல் அக்கௌண்ட்ல போடணும். ஏன்னா எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்ம எதுல போடுவோம்? கேபிட்டல் அக்கௌண்ட்ல போடுவோம். சப்போஸ் அது பிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடா இருந்ததுன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம எதுல போடுவோம்? கரண்ட் அக்கௌண்ட்ல தானே போடுவோம். இந்த சம்ல அவங்களோட கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க தானே. அப்ப இவங்க கரண்ட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றாங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எதுல போடுவாங்க? கரண்ட் அக்கௌண்ட்ல தான் போடுவாங்க. அதனால இங்க நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் எழுதக்கூடாது. என்ன எழுதணும்? கரண்ட் அக்கௌண்ட் தான் எழுதணும். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு மன்னன் கரண்ட் அக்கௌண்ட், ரமேஷ் கரண்ட் அக்கௌண்ட். ஸோ இங்க மன்னனோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் லெவல் 9,000, ரமேஷோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 6,000. ரெண்டுத்தையும் ஆட் பண்ண இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டோட்டலா 15,000. இப்போ இதை நம்ம அடுத்தது எதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ராஃபிட்ல இருந்து எடுத்து தானே கொடுப்பாங்க. ப்ராஃபிட்ல இருந்து எடுத்து பார்ட்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அப்ப அதுக்கான என்ட்ரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ன்றது ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சஸ். அதனால இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எங்க வருது? டெபிட்ல வருது. ஓகே. அடுத்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல எந்த சைடு நம்ம அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? எடுத்துட்டு போவோம். டெபிட் சைட்ல தானே எடுத்துட்டு போவோம். ஏன்னா எக்ஸ்பென்சஸ். அதனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு எதை டிரான்ஸ்ஃபர் பண்றோம்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அதனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேவா? That's it. Thank you.